ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து பாருங்கள். அதே வீடியோவில் வந்து பார்ட் 2 அன்னதானத்துக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் வந்திருக்காங்க பாருங்களேன். ஃபுல்லாக இங்கே மட்டும் எப்படி பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரு 1500லேருந்து ஒரு 2000 பேர் பக்கத்தில் இதில் இங்கே இருந்திருப்போம். அதாவது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 120 பேர் தான் வந்து அன்னதான மண்டபத்தில் உட்காந்து சாப்பிட முடியும். இது வந்து புது அன்னதான மண்டபம். ஸோ இதில் வந்து 520 பேர் சம்திங் வந்து நம்ம உட்காந்து அட் டைமில் வந்து சாப்பிட முடியும். ஸோ வந்து இருக்கிறதுலே வந்து கடைசியெல்லாம் நான் தான் வந்து இருக்கேன். ஸோ இதிலே வந்து நாங்கள் வந்து எப்படி பார்த்தாலும் ஒரு 2 hours கிட்ட வந்து வெயிட் பண்ணோம். வெயிட் பண்ணிட்டு தான் வந்து நாங்கள் வந்து போயிட்டோம். கை கழுவிட்டு அப்படியே வந்து நம்ம சாப்பிட்றதுக்கு வந்து உள்ளே போயாச்சு. ஸோ வந்து உள்ளே வந்து இப்படி தான் கைஸ் இருக்கும். ஃபுல்லாக வந்து டேபிள் போட்டிருப்பாங்க. உள்ளாட்ட டைமில் டோட்டலாக வந்து ஒரு 500க்கு மேலே வந்து நம்ம வந்து உட்காந்து சாப்பிட்டுக்கலாம். ஸோ வந்து என்னெல்லாம் வந்து வைப்பாங்க அப்படின்னா, பருப்பு கூட்டு மாதிரி ஒரு கூட்டு வைப்பாங்க, அப்புறம் பீட்ரூட் கூட்டு வைப்பாங்க, அப்புறம் வந்து நமக்கு பாயாசம், அப்புறம் சோறு வந்து சுட சுட இருக்கும், சாம்பார், அப்புறம் அப்பளம், அப்புறம் வந்து ஒரு சின்னதாக ஒரு உளுந்த வடை, அப்புறம் வந்து பாயாசம். முதல் வந்து பருப்பு பாயாசம் போடுவாங்க, இப்போ தான் வந்து இந்த வெள்ளை பாயாசம் மாற்றிட்டாங்க. ஸோ இதுதான் வந்து ஃப்ரீ தரிசனம். ஸோ வந்து எவ்வளோ பேர் வந்து கூட்டம் இருக்குது பாருங்கள். அதாவது இந்த கூட்டம் வந்து காலையில் கிடையாது, மத்தியானம் தான் இந்த கூட்டம். ஸோ மத்தியானமே இந்த கூட்டம் இருக்குன்னா காலையில் எவ்வளோ கூட்டம் இருந்திருக்கும்னு பாருங்கள். ஃபுல்லாகவே வந்து கூட்டம். இப்போ அப்படியே நான் வந்து உள்ளே போகிறேன். ஸோ வந்து உள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா இந்த சைடில் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பு தரிசனத்தோட கூட்டம் தான் இருக்கும். அதாவது 100 ரூபாய் டிக்கெட் வந்து கொடுத்து போகிறவங்க எவ்வளோ பேர் நிற்காங்க அப்படின்னு பாருங்கள். ஃபுல்லாகவே வந்து கூட்டம் தான் அன்னைக்கு. அவ்வளோ பேர் வந்து ஹவர்ஸ் கணக்கில் வந்து காத்திருந்து தான் வந்து முருகனை வந்து நம்ம பார்க்கவே முடியும். இல்லாட்டி கண்டிப்பாக வந்து பார்க்க முடியாது. ஸோ அப்படியே வந்து உள்ளே வந்து நான் வந்து கடலை உங்களுக்கு வெயிட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் எவ்வளோ பேர் வெயிட் பண்ணுறாங்க பாருங்கள். இது எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஃப்ரீ தரிசனம். ஸோ மேலே வழியே அப்படியே வந்து ஃபுல்லாக சுற்றி தான் வந்து வருவாங்க. எவ்வளோ பேர் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்கள். இங்கேயே எவ்வளோ கூட்டம் இருக்குது பாருங்கள். இந்த சைடில் இருக்கிற எல்லாருமே வந்து சிறப்பு தரிசனம் 100 ரூபா டிக்கெட் கொடுத்து போகிறவங்க. அதுவே எவ்வளோ கூட்டம் பாருங்கள். சைடில் ஃபுல்லாக வாழைத்தாராக வந்து தொங்க விட்டுருப்பாங்க. ஆனால் இதில் எதுவுமே தார் இருக்காது, வாழை மரம் மட்டும் தான் இருக்கும். எப்படி டெக்கரேட் பண்ணியிருக்காங்க பாருங்கள், ரொம்பவே வந்து அழகாக இருக்குது. ஸோ அன்றைக்கி போயிருந்தவங்க கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. இது பாருங்கள், எல்லாமே செவ்வாழை தார், வாழை மரம் வந்து தொங்க விட்டுருப்பாங்க. அதில் எதுவுமே வந்து வாழைப்பழம் இருக்காது, எல்லாமே வந்து எல்லாருமே எடுத்திருப்பாங்க. ஸோ கடலை பாருங்கள் எப்படி பச்சை பசேன்னு பாசி பிடிச்சி கீழே வந்து எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஸோ நீங்களும் போனீங்கன்னா இதை வந்து மறக்காமல் வந்து பாருங்கள், ரொம்பவே வந்து நல்லாயிருக்கும். வழுக்கெல்லாம் செய்யாது, நல்லா தான் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.